அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. செழுப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், மரியவர் செழுப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வாழதிலோ பறை சாற்றிடுவோம். நம்மை அழைத்தார் அன்று பழித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. நம்மை அழைத்தார் அன்று பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே, இகமதில் அவர் புகழ் பரவிடவே. நம்மை அழைத்தார் அன்று பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. நம்மை அழைத்தார் அன்று பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய இந்த அழகான செவ்வாய்க்கிழமையில் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நீங்கள் ஏக்கத்தோடு வந்திருக்கிற அந்த கருத்துக்களை இறைவன் புனித அந்தோணியாருடைய பரிந்துரை வாயிலாக உங்களுக்கு கொடுக்க, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திருச்சபையில் ஒவ்வொரு திருப்பலியும் உன்னதமானது. ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு உண்மையாகவே பலியிடப்படுகிறார். ஒவ்வொரு திருப்பலியில் நாம் உட்கொள்ளுகிற ஆண்டவருடைய அந்த திரு உடல் திரு இரத்தம் நம்முடைய ஆன்ம வாழ்விற்கும் உடல் நலத்திற்கும் அருமருந்தானது என்பதை நம்முடைய கிறிஸ்தவ பாரம்பரியம் சொல்லுகிறது. கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற வழிபாட்டு கொண்டாட்டங்களில் ஊற்றும் உச்சமுமாக இருப்பது இந்த திருப்பலி. இந்த திருப்பலிக்கு இணையாக கத்தோலிக்க திருச்சபையில் வேறு எந்த வழிபாட்டையும் நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது. நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், செய்கிற ஆராதனைகள், ஜெபமாலைகள் மற்றும் சிலுவை பாதைகள், இவை அனைத்திற்கும் மேலாக இறைவனுடைய ஆசிரையும் இறைவனுடைய அருளையும் முழுவதுமாக நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் பெற்று தருகிற உயரிய பலி இந்த திருப்பலி. புனித அந்தோணியாருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற நீங்கள் இந்த நாளில் உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமென்றால் உடல் தூய்மையோடு உள்ள தூய்மை மிக முக்கியமானது. ஆகவே கடந்த நாட்களில், கடந்த வாரங்களில் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் செய்த பாவங்களுக்காகவும் செய்த தீய காரியங்களுக்காகவும் செய்ய மறந்த நற்காரியங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டு தகுதியான உள்ளத்தோடு இந்த உன்னத திருப்பலியில் பங்கு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என்னாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவிராலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அறிகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கிறோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பங்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும்
மகிழ்ச்சி அடைவது போல் நானும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையா. உம் சொற்கள் இனிமையானவை. உம் சொற்கள் எல்லாருக்கு எத்தனை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை. என் வாய்க்கு தேனிலும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை. உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாய்மையும் உடையவன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை திருவசனங்கள் 1 முதல் 5 முடிய, 10 முதல் 14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்க வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார். அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறப் போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமான புனித அந்தோணியாருடைய பக்தர்களே, இந்த நாளில் பல்வேறு தேவைகளோடும் பல்வேறு ஏக்கத்தோடும் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், நிச்சயமாக நான் வேண்டியிருக்கிற வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு காத்திருக்கிறீர்கள். இந்த ஒரு நேரத்தில் கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் வெள்ளத்தாலும் நிலச்சரிவாலும் மாண்டு இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இது எங்கோ வெளிநாட்டில் நடந்த நிகழ்வல்ல, நம்முடைய மாநிலத்துக்கு அருகில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது. இது நம்முடைய கிறிஸ்தவ கடமை, அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது. பலர் இரவு உறங்கச் சென்றார்கள், ஊரே பகல்ல எழவில்லை. ஏனென்றால் 2-3 கிராமங்கள் அப்படியே நிலத்தில் முற்றிலுமாக புதைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருந்தவர்கள் பாவம் செய்தவர்கள் அல்ல, குற்றவாளிகள் அல்ல. இங்கே இருக்கிற நாம் நீதிமான்கள் அல்ல, நாமும் பாவிகள் தான். இருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரும் துயரை கொடுத்திருக்கிறார். ஆகவே பொருளுதவி செய்பவர்கள் செய்யுங்கள். ஆனால் அவர்களுக்காக முழந்தாளிட்டு குடும்பத்தில் நாம் ஜெபித்து அவர்களுக்காக உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது கண்களில் தெரிகிறது அந்த ஏக்கம், கண்களில் தெரிகிறது அந்த ஒரு தேடல். இந்த முறையாவது எங்கள் குடும்பத்தில் நான் கேட்குற அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடாதா ஃபாதர்? மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வந்து உட்காந்துருக்கேன், ஏதாவது ஒரு விடை கிடைக்குமா எனக்கு அப்படி என்று. ஒரு சில பேர் குடும்பத்தில் தீராத நோய் காரணமாக மன உளைச்சலுக்கும் மனச்சோர்வுக்கும் ஆளாகி கடவுள் மீது நம்பிக்கை ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எங்கள் குடும்பத்துக்கு எதுக்கு ஃபாதர் இது நடக்கணும்? நாங்கள் என்ன தப்பு பண்ணணும்? ரெகுலராக கோயிலுக்கு போனோமே, ரெகுலராக சாமி கும்பிட்டோமே, ஜெபமாலெல்லாம் கரெக்டாக ஜெபிச்சோமே, எங்கள் குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரு? எனக்கு விடை தெரியல, ஏதாவது ஒரு விடை கிடைக்குமான்னு தான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அப்படி என்று குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நோய்க்காக ஒரு சில பேர் குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து அமர்ந்திருக்கிறீர்கள். திடீரென்று இறந்துட்டாங்க ஃபாதர், நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என் கணவர், என் மகன், என் மனைவி. இன்றைக்கு அவங்க எங்ககிட்ட இல்லை. ஏன்னு தெரியல, கேள்வி கேட்கவும் தோணலை கடவுள்கிட்ட. ஆனால் வலிக்குது, வேதனையாக இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியல இந்த இழப்பு அப்படி என்று மிகுந்த இரக்கத்தோடு அல்லது மிகுந்த இறுக்கத்தோடு இன்றைக்கு ஒரு சில பேர் இழப்பை தாங்க முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்கிற அளவுக்கு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு சில பேர் திருமணமாகியும் 8 வருடம் 9 வருடம் ஆகுது ஃபாதர், குழந்தை பாக்கியம் இல்லை. நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வங்கள் இல்லை. எங்கள் குடும்பத்துக்கு இயேசு மாதிரி மாதா மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி என்று நம்பிக்கையோடு குழந்தை பாக்கியத்திற்காக மடிப்பிச்சை ஏந்தி உட்கார்ந்திருக்கிற பக்தர்களையும் என்னால் இனம் காண முடிகிறது. சில குடும்பங்களில் பெரிய குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் சரியில்லை ஃபாதர், அல்லது பிள்ளைங்க சரி கிடையாது, ஒன்றுமே சரி கிடையாது, வீட்டில் எல்லாம் வேறு வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, குழம்பி போய் தான் உட்கார்ந்துருக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் இழந்து போன அந்த நம்பிக்கை திரும்ப கிடைக்குமா? எங்கள் குடும்பத்தில் இழந்து போன அந்த மகிழ்ச்சி திரும்ப கிடைக்குமா? சமாதானமாக ஒற்றுமையாக இருந்த காலம் போய் இன்னைக்கு வெவ்வேறு நேரத்தில் சாப்பிட்றோம், வெவ்வேறு நேரத்தில் வரோம் போகிறோம், என்ன நடக்குன்னே தெரியல ஃபாதர் அப்படி என்று பல்வேறு தேவைகளோடும் ஏக்கத்தோடும் வந்திருக்கிற நீங்கள் வந்திருக்கிற இந்த இடம் சரியான இடம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். சரியான இடத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நிச்சயமாக நான் வாக்களித்ததை நிறைவேறும் மட்டும்
என் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று பழைய ஏற்பாட்டில் யாவே சொல்லுகிறார். தான் வாக்களித்ததை நிறைவேறும் மட்டும் ஆணையிட்டு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு வாக்குத்தத்தங்களின் தேவன் நம்முடைய தேவன், வாக்களித்ததை நிறைவேற்றுபவர் நம்முடைய தேவன். ஆகவே எந்த தேவையாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த குழப்பத்தில் இருந்தாலும், எவ்வளவு மனச்சோர்வில் இருந்தாலும், எவ்வளவு இறுக்கங்களோடு நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு இறைவன் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம் என்கிற ஆறுதல் செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் தருகிறார். அன்பு மிக்கவர்களை, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி தொடக்கத்தில் விண்ணரசில் பெரியவர் யாருங்கிற ஒரு டிஸ்கஷன் ஏற்படுகிறது. அதற்கு இயேசு, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல ஆகாவிட்டால் விண்ணகத்தில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, தங்களை சிறு பிள்ளையைப் போல தாழ்த்துகிறவர்களே விண்ணரசில் மிக பெரியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு குழந்தையை கொண்டு அவங்க முன்னால் நிறுத்தி, இந்த சிறியோருள் எவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள், ஏனெனில் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு பல குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு காரணமே பெற்றோர்கள் சரியில்லாத ஒரு நிலை தான். இதைத்தான் இன்னைக்கு சைக்காலஜியில் பாசிட்டிவ் பேரண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு நேர்மறையான ஒரு நல்ல பெற்றோர்களாக நாங்கள் இருப்பது. ஏனென்றால் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு குடும்பத்தில் குழப்பம். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைங்களை கவுன்சிலிங் கொண்டு வரும்போது சொல்லுகிற விஷயம், ஃபாதர் அட்வைஸ் பண்ணுங்க, கவுன்சில் பண்ணுங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, மோட்டிவேஷன் சுத்தமாக கிடையாது லைஃப்பில், கோயிலுக்கு வாங்கினா வரமாட்டேங்கிறாங்க, குடும்ப ஜெபத்துக்கு வந்து உட்காருன்னா உட்கார மாட்டேங்கிறாங்க, கிழக்க போனால் மேற்க போங்கிறாங்க, எங்களால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பி போய் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து மிகவும் வருத்தத்திலும் சோகத்திலும் இருக்கிற பல பெற்றோர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு சிறுமியர் இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சிறுவன் லீவு போட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்போது ஈவினிங் நேரங்கிறதால அவங்களுடைய ஹெட் மாஸ்டர் அந்த பக்கமாக வரார். பக்கத்தில் உட்கார்ந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, டேய் உடம்பு சரியில்லை தானே லீவு போட்ட, உங்கள் ஹெட் மாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் ஓடி ஒளிஞ்சுக்கோன்னு அந்த பாட்டி சொன்னாங்களாம். இவன் சிரிச்சுக்கிட்டு, நீ போய் முதல்ல ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னானா. நீ தானடா உடம்பு சரியில்லை லீவு போட்ட, என்ன எதுக்கு இப்போ ஒளிய சொல்கிறேன்னு கேட்கும் பொழுது, எனக்கு உடம்பு சரியில்லை லீவு போடல, நீ செத்துட்டு நான் லீவு போட்டேன், போய் ஒளிஞ்சுக்க, உன்னை பார்த்தா என்ன திட்டுவார். இன்றைக்கு பிள்ளைங்க இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. நம்மளை விட இன்டெலிஜென்ட்டாக, நம்மளை விட ஸ்மார்ட்டாக இங்கே இருக்கிற ஒரு சில பெற்றோருக்கு ஃபோனை எப்படி ஆஃப் பண்ணுறது கூட தெரியாது. உங்கள் பிள்ளைங்க லாக் போட்டு வச்சிங்கன்னா அதை அவங்க லாக் போட்டு வைப்பாங்க. உங்களுக்கு டிவியை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியாது. இன்றைக்கு பிள்ளைகள் காலத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரம், அவர்கள் வளர்கிற சூழல் முற்றிலுமாக மாறி போய்விட்ட ஒரு காரணத்தினால குடும்பத்தில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, குழப்பம் நிறைந்திருக்கிறது. பெற்றோர்களுடைய கவலை, இவன் படித்து என்ன ஆவான், என்ன ஆகும் என் குடும்பம், என் பிள்ளை படிப்பானா, பாஸ் ஆவானா, ஒரு நல்ல வேலைக்கு போவானாங்கிற குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்க பெற்றோர்களே, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், திருச்சபையினுடைய எதிர்காலம், உங்கள் கிறிஸ்தவ வாழ்வினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. எந்தெந்த குடும்பங்களில் பெற்றோர்கள் சரியாக இருக்கிறார்களோ, எந்தெந்த குடும்பங்களில் சரியான பிள்ளை வளர்ப்பு இருக்கிறதோ, அந்த குடும்பங்கள் தான் இயேசு மரி சூசை வளர்ந்த வாழ்ந்த குடும்பங்களைப் போல திருக்குடும்பங்கள் என்று அழைக்கப்படும். இன்றைக்கு 24 மணி நேரம் சண்டை, வெவ்வேறு நேரங்களில் சாப்பாடு, வெவ்வேறு ரூமுகளில் டிவி பெட்டிகள், எல்லாத்துக்கும் ஒரு மொபைல் போன், அப்படி என்று திருக்குடும்பங்களாக இருந்த நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு தெரு குடும்பங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. இந்த நிலை மாறணும் அப்படி என்றால், அன்புமிக்க பெற்றோர்களே, டிவியை கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, யூடியூப்பை கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, மொபைல் போனை கமெண்ட் பண்ணி பிரச்சனை கிடையாது. சில தெளிவுகளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும்.
விவிலியத்தில் சொல்லுவது போல மழலை செல்வம் என்பது ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி மழலை செல்வம் என்பது ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. உங்க பிள்ளைங்களை வரம் வாங்கி தவம் வாங்கி முட்டி போட்டு வத்தி கொளுத்தி கால்நடைய நடந்து போய் ஆசீர்வாதமாக பெற்றெடுத்தீர்களே, இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் கட்டுப்பாடுக்குள்ள இருக்காங்களா? இன்னைக்கு உங்க பிள்ளைங்க நீங்க சொல்ற மாதிரி வளர்றாங்களா வாழ்றாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அடிப்படையான பதில் நம்மிடம் தான் இருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, எந்த பெற்றோராவது தெரிந்தே தன்னுடைய மகன் மகள் விஷத்தோடு விளையாடுவதை அனுமதிப்பீர்களா? எந்த பெற்றோராவது தங்களுடைய மகன் அல்லது மகள் கொடிய விலங்கோடு விளையாடுவதை அனுமதிப்பீர்களா? ஆனா அனுமதிக்கிறோமே. நம்முடைய குடும்பங்கள்ல எல்லா தீமைக்கும் அடிப்படையாக இருப்பது டிவி பெட்டிகளும் மொபைல் போன்களும் தான். அதை இன்னைக்கு ஈஸியா நம்ம பிள்ளைங்க கையில கொடுத்துட்டு, என் பிள்ளை சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், பக்தியா இருக்க மாட்டேங்கிறான், அல்லது ஒரு மோட்டிவேட்டடா இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாத தீமைகளை உள்ளே கொடுத்து விட்டு பேசுகிற பொழுது மட்டும் அவர்கள் ஒழுக்கமாக பேசணும், விவிலிய வார்த்தைகளை பேசணும் என்றால் வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது எல்லாமே தீமையும் தீமை சார்ந்ததுமே. அப்படி என்றால் அன்புமிக்க பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாய் ஒழுக்கமானவர்களாய் கிறிஸ்தவ மரபுப்படி வளர்பவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் குடும்பங்களில் பெற்றோர்கள் அவர்களுக்கு முதல் உதாரணமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார். இந்த சிறியோர் ஒருவரை பற்றி நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், இவர்களுடைய வான தூதர்கள் தந்தையின் திருமுன் அங்கே இருக்கிறார்கள் என்று. அப்படி என்றால் அன்புமிக்க பெற்றோர்களே, உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய முதல் கடமை நீங்கள் ஒழுக்கமானவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், தீச்சொல் பேசாதவர்களாய், மன்னித்து வாழ்பவர்களாய், அரவணைத்து செல்பவர்களாய், ஏழையருக்கு இதங்குபவர்களாய் இருப்பவர்களாய், ஒவ்வொரு நாளும் இறை வேண்டலில் ஜெபத்தில் குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற ஆணாக தந்தையாக தாயாக இருக்கிற பொழுதுதான் நம்முடைய குடும்பங்கள் உண்மையாகவே திரு குடும்பங்களாக மாறும். அதை விடுத்து சீரியல்களுக்கும் சினிமாக்களுக்கும் சினிமா பாட்டுகளுக்கும் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளும் அந்த சீரழிவை நோக்கித்தான் செல்லுவார்கள் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் வளர்கிற முதல் கோயில் நம்முடைய குடும்பங்கள். ஆகவே அந்த கோயிலில் இறைவன் மட்டும்தான் குடியிருக்கணும். அந்த கோயிலில் இறைவார்த்தை மட்டும்தான் அந்த பிள்ளைகளுடைய காதுகளுக்கு செல்ல வேண்டும். அப்படி என்றால் குடும்பங்களில் ஒழுக்கமான பெற்றோர்களாய், நல்ல முன்மாதிரி உள்ள பெற்றோர்களாய் மாறி, இந்த குழந்தை இறைவன் கொடுத்த செல்வம் எங்களுக்கு, இந்த குழந்தை இறைவனுடைய ஆசீர்வாதம் அப்படி என்று சொல்லி இயேசுவை அன்னை மரியாளும் சூசியப்பரும் பாதுகாத்து அவரை உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் வளர்த்தெடுத்தது போல குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை புரிந்து கொண்டவர்களாய் இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பில் கவனம் செலுத்தத்தான் இறைவன் நமக்கு முதல் செய்தியை தருகிறார். இந்த வயநாட்டில் நடந்த இந்த கொடூரங்களில் காலையில் தான் ஒரு செய்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூல் முற்றிலுமாக அழிந்து விட்டது. அதில் தப்பிச்ச ஒரே ஒரு பாப்பா, ஸ்கூல் அழிந்து விட்டது, தன்னோடு படித்த பிள்ளைங்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அந்த பிள்ளையோட பெற்றோர் வளர்ப்பை பாருங்க. ஒரு சின்ன டீ கேனில் டீ வச்சுக்கிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சாயா குடிக்கிறீங்களான்னு இலவசமாக அந்த குழந்தை கண்ணீரோடும் கலைந்த உடையோடும் இன்றைக்கு தான் இழந்ததையெல்லாம் தாண்டி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய எண்ணத்தோடு அந்த குழந்தை நிற்பதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொல்வார்கள் அல்லவா, அதை பார்க்க நேர்ந்தது. மற்றும் ஒரு குடும்பத்தில் தன்னுடைய பள்ளியினுடைய இன்ப சுற்றுலாவுக்காக சேர்த்து வைத்திருந்த 1500 ரூபாவை கொண்டு போய் வெள்ள நிவாரண நிதிக்காக கலெக்டர்கிட்ட கொடுத்து, என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான், என்னுடைய ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்காக வச்சிருந்த காசு இது யாருக்காவது உதவி செய்யுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை பிறரை ஏசிக்கணும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு திடீரென்று வானகத்திலிருந்து அந்த அறிவு தோன்றியிருக்கிறாது. நல்ல பெற்றோர்கள் இந்த அறிவையும் இந்த ஞானத்தையும் அந்த பிள்ளைக்கு ஊற்றி இருக்கிறார்கள். ஆகவே அன்புமிக்க பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் உங்க கட்டுக்குள்ள இருக்கணுமா, உங்கள் பிள்ளைகள் உண்மையான ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், ஜெபிப்பதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும்,
அன்பு செய்வதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னிப்பதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்வதில் நீங்கள் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நீங்க கற்றுக் கொடுக்கலன்னா யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் தப்பானதை கற்றுக் கொடுக்கும். இதுதான் முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்ற கேள்விக்கு இயேசு சொன்ன பதில், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள். இன்றைக்கு வீட்டில் நடக்கிற சண்டை, நாட்டில் நடக்கிற சண்டை, நாடுகளுக்கு இடையே நடக்கிற சண்டைகள் எல்லாம் பார்த்தோம்னா இதுதான் அடிப்படை பிரச்சனை. நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பெரியவளா நாம் பெரியவளா, ஓம் பணத்துக்கும் என் பணத்துக்கும் ஜோடி போட்டுக்கோமா அப்படி என்று அதிகார திமிரில் அல்லது பண திமிரில் இன்றைக்கு நான் உயர்ந்தவன், நான் உயர்வானவன் அப்படி என்று தன்னை பற்றி பெரியவன் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காரணத்தால தான் வீடுகளில் பிரச்சனை அல்லது நாடுகளுக்கு இடையே பிரச்சனையை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இதனுடைய ஒரு உச்சநிலை தான் இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு போரில் ஒரு பாலஸ்தீன ஒரு சிறுவனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறாங்க. அந்த சிறுவனுடைய படத்தை போட்டிருக்கிறாங்க. அவனை சுற்றி ஒரு 20 டாக்டர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க அந்த சிறுவனை காப்பாற்றுவதற்கு. அவன் இறக்க போகிற நேரம். அப்பொழுது அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரையும் பார்த்து அந்த குழந்தை சொல்கிறான், ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள்லாம், நான் போய் கடவுள்கிட்ட சொல்கிறேன் உங்களெல்லாம் பற்றி அப்படின்னா என்ன சொல்கிறான், ஒரு குழந்தை எங்கள் அப்பா கிட்ட போய் உங்களை சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்கிறான் இல்லையா. அது மாதிரி வளர்ந்தவர்கள் செய்கிற இந்த அகம்பாவத்தின் ஒரு வெளிப்பாட்டை அந்த குழந்தை சுட்டி காண்பித்து சென்றிருக்கிறான். எதற்காக உங்களுக்கு இப்படி ஒரு உயர்வு மனப்பான்மை, எதற்காக உங்களுக்குள்ள இந்த ஒரு போட்டி மனப்பான்மை, எதற்காக உங்களுக்குள்ள கோபம், எதற்காக உங்களுக்குள்ள நான் நீ என்கிற இந்த வேறுபாடுகள் அப்படி என்று சொல்லி, இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகம் உண்மையாகவே இறைவன் படைத்த உலகமாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், பிறரன்போடு இருக்க வேண்டும் என்கிற முதல் செய்தியையும் இறைவன் இன்றைக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு விலங்குகள் கூட மனிதர்களை விட இறக்க முடியதாக இருக்கிறது. இதே இந்த வயநாட்டு வெள்ளத்துல ஒரு பாட்டி மற்றும் அவருடைய 7 வயது சிறுமி 2 பேருமே வெள்ளத்தில் அடிச்சு காட்டுல தள்ளப்படுகிறார்கள். அந்த காட்டுல அவர்கள் ஒரு மரத்தடியில ஒதுங்குகிற நேரத்துல அங்கே தனித்து விடப்பட்ட ஒரு பெண் யானை இங்கே நின்று கொண்டிருந்ததாம். இந்த பாட்டியும் இந்த குழந்தையும் அந்த யானையை பார்த்து, நாங்க ஏற்கனவே புயல்ல தப்பிச்சு வந்திருக்கோம், நீயும் எங்களை கொன்றுறாத அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போற நேரத்துல அந்த யானை, தாய் யானை தன்னுடைய 2 கால்களுக்கு இடையே அந்த பாட்டியையும் அந்த சிறுமியையும் இரவு முழுவதும் கொடிய விலங்குகளிடமிருந்து காப்பாற்றி அடுத்த நாள் காலையில மீட்பு குழுவினர் வந்த உடனேயே யானை திரும்ப ஓடி சென்று விட்டதாக சமூக வலைதளங்களில் செய்தித்தாட்களில் படித்தோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு விலங்குகளுக்கு கூட இறங்குகிற தன்மை இருக்கிறது, விலங்குகளுக்கு கூட மன்னிக்கிற தன்மை இருக்கிறது. அதாவது 2 சிங்கக்குட்டிகளும் ஒரு மான் குட்டியும் என்கிற ஒரு சின்ன திரைப்படம் வந்தது. அதுல இந்த படத்து டைட்டில் கேட்ட உடனே நமக்கு முடிவு வந்திருக்கும், 2 சிங்கக்குட்டி ஒரு மான் குட்டினா கன்ஃபார்மா அது 2 சேர்ந்து இதை கொண்டு இருக்கும் அப்படின்னு. இல்லை, படத்துல அந்த 3 குட்டிகளும் ஒருவரோடு விளையாண்டு மகிழ்ச்சியாக இருப்பதால் தான் அந்த படம் முடிகிறது. அதில் கடைசியில் ஒரு வரி போட்டிருக்கிறான், விலங்குகள் கூட பசித்தால் மட்டுமே அது பழி தீர்க்க முயற்சி செய்யும், வன்முறையை தேடும். மனிதர்களாகிய நீங்களும் நானும் ஏன் வன்முறை, ஏன் சுயநலம், ஏன் கோபத்தால் நம்மையே அழித்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியோடு அந்த குட்டி திரைப்படம் முடிந்திருந்தது. அன்புமிக்கவர்களே, இந்த உலகம் உண்மையாகவே கடவுள் வாழுகிற உலகமாக இருக்க வேண்டும் என்றால் தாட்சியோடு கூடியவர்களாக, எல்லோருக்கும் உதவுவர்களாக, ஏழை எளியவர்களுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், அனாதைகளுக்கும், கைம்பெண்களுக்கும், சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கும் நம்மாலான ஒரு வாய் சோறு, நம்மாலான ஒரு 10 ரூபாய், ஒரு டீ, இதெல்லாம் செய்கிற பொழுது உண்மையாகவே சின்னம் சிறிய என் சகோதரர்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்கிற ஆண்டவருடைய கட்டளையின்படி நம்முடைய வாழ்வு இருக்கும். ஆகவே இந்த அருமையான தினத்தில் நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து
இறைவன் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் அவர்களை வளர்க்க வேண்டுமா இன்றைக்கு மன்றாடுவோம். இரண்டாவது, நம்முடைய உள்ளத்துல பகைமை, காழ்ப்புணர்ச்சி, கோபம், மன்னிக்காத நிலைகள் எல்லாம் தள்ளிவிட்டு தாட்சியோடு கூடிய ஒரு மனத்தை இறைவன் நமக்கு தரும்படியாகவும், அதோடு பிறருக்கு அன்பு செய்கிற, பிறருக்கு இதங்குகிற ஒரு நல்ல சதையுள்ள இதயத்தை இறைவனுக்கு தரும்படியாகவும் இன்றைக்கு இறைவன் நம்மை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இங்க இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புமிக்கவர்களை, எழுந்து நின்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பாதங்களில் நம்முடைய தேவைகளையும் வேண்டல்களையும் சமர்ப்பிப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் ஒரே உடல், ஒரே தூய ஆவியானவர், ஒரே கடவுள், ஒரே நம்பிக்கை என்ற உயரிய பண்பில் தங்களின் அழைப்பை உணர்ந்து வாழ்ந்திடவும் பணியாற்றிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை கொள்வோருக்கு நிறைவாழ்வை அளிக்கும் எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அரசு பணியாளர்கள் அனைவரும் தங்களை நேர்மையாளர்களாக வெளிப்படுத்தி தம்மை நாடி வருவோரிடம் பாகுபாடு பாராட்டாமல் மக்களுக்கு செவிசாய்த்து மக்களது தேவைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கூவி அழைப்போரின் குரல் கேட்டு உதவும் இறைவா, புனித அந்தோனியாரை நாடி வருகின்ற அனைத்து பக்தர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உண்மையான இறை நம்பிக்கையில் ஊன்றி வாழவும், லட்சிய துணிவோடு வாழ்வின் போராட்டங்களை சந்திக்கவும், இவர்களின் எண்ணங்கள், கருத்துகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வலியுமான எம் இறைவா, அருள் தந்தையர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் உடல் சுகத்தோடு வாழவும் மன நிறைவோடு உம் பணியை செய்யவும் அவர்கள் உம்மீது வைத்துள்ள அளவில்லா அன்பும் புனித அந்தோனியார் மீதுள்ள நம்பிக்கையும் கொண்டு உமது பணியை சிறப்புடன் செய்ய உமது அருளையும் நிறைவான உமது ஆசிரையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது மௌனமாக மன்றாடுவோம். நாம் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் என்று வாக்களித்திருக்கிறோமோ அவர்களையும் இந்த அருமையான எண்ணத்தில் நினைத்து அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஏறெடுத்திருக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களை புனிதப்படுத்தி வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அயலானிலே உம்மை காண என்னை நான் தனியாக்கினே. உம் சித்தம் நாளும் நிறைவே
தந்தேன் என் வாழ்வின் பலியாகவே. உள்ளம் தந்தே உனக்கே தந்தேன் பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளை, என்னுடைய இதமும் உங்களுடைய இதமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வோடு ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படையாது பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடல் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உள்ளதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று
உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிருக்கச் செய்து எங்களுக்கு என்று மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றென்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே, புனிதரே, அந்தோணியாரே,
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.